Hi Chelakutis, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 8th standard scienceல unit 10 changes around us அந்த லெசன்கான book back questions ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Choose the best answer. First question, burning of a paper is a chemical change. Be the answer. Second, burning of matchstick is an example for chemical reaction caused by light. சரியா? See the answer. Third, dash undergoes rusting பார்த்தீங்கன்னா iron தான் துருப்பிடிக்கும். So D the answer. Fourth, the pigment responsible for browning of apple is melanin. சரியா? B the answer. Brine is a concentrated solution of dash sodium chloride. B the answer. Sixth, limestone contains dash mainly calcium carbonate. சரியா? B the answer. Which of the following factors induces electrolysis? பார்த்தீங்கன்னா electricity. C the answer. In Haber's process of producing ammonia, dash is used as a catalyst. பார்த்தீங்கன்னா iron. சரியா? C the answer. அடுத்தது பாருங்க. Ninth, dissolved gas like sulfur dioxide and nitrogen oxide in rainwater causes acid rain. சரியா? A the answer. அடுத்து 10th, dash is or responsible for global warming. பார்த்தீங்கன்னா carbon dioxide, methane, chlorofluorocarbons இது எல்லாமே. சாரி, நான் வந்து ஆன்சர் ஏ குறிச்சிருக்கேன். ஆன்சர் டி தான் கரெக்டு. ஓகே குட்டீஸ், அது எல்லாமே தான் காரணம். ஓகே குட்டீஸ், அடுத்தது செகண்ட் பாருங்கள், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், photosynthesis is a chemical reaction that takes place in the presence of sunlight. சரியா? Second, iron objects undergoes rusting when exposed to water and oxygen. Dash is the basic material to manufacture urea. பார்த்தீங்கன்னா ammonia. Fourth, electrolysis of brine solution gives dash gases. பார்த்தீங்கன்னா chlorine and hydrogen gases. அடுத்தது, dash is a chemical substances which alters the speed of a chemical reaction. பார்த்தீங்கன்னா catalyst. அடுத்தது, dash is the enzyme responsible for browning of vegetables and fruits. பார்த்தீங்கன்னா polyphenol oxidase or tyrosinase. சரியா? அடுத்தது, say true or false. If false, correct the statement. பாருங்க, ஃபர்ஸ்ட், a chemical reaction is a temporary reaction. கிடையாது, இது வந்து permanent reaction. ஸோ இது wrong. சரியா? ஃபர்ஸ்ட். செகண்ட், decomposition of lead nitrate is an example for a chemical reaction caused by light. ஸோ இது true. சரியா? தேர்டு, formation of slaked lime from quicklime is an endothermic reaction. இது வந்து wrong. exothermic reaction தான் correct. ஸோ இது வந்து false. Fourth, CFC is a pollutant. True. சரியா? Fourth வந்து true. Fifth, light energy may come out due to chemical reactions. பார்த்தீங்கன்னா இது wrong. Browning some vegetables and fruits due to melanin formation. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. ரஸ்டிங் பார்த்தீங்கன்னா அயன், எலக்ட்ரோலைசிஸ் பார்த்தீங்கன்னா பிரைன், தெர்மோலைசிஸ் பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் லைம்ஸ்டோன், ஃபுட் ஃபோட்டோசிந்தசிஸ், கேட்டலிசிஸ் ஹெபார்ஸ் ப்ராசஸ். அடுத்தது பி கொஷின் பாருங்கள், ஸ்பாயிலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுட், ஓசோன் ஆக்சிஜன், டார்னிஷிங் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன், ஈஸ்ட் பயோ கேட்டலிஸ்ட், கால்சியம் ஆக்சைடு டீகாம்போசிஷன். அடுத்தது ஆன்சர் ப்ரீஃப்லி. எல்லா கொஷினுக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அதில் பார்த்துடலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், கொஷின் ஆன்சர் போயிடலாம். பாருங்கள், கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டிஃபைன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிகாஸ் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ், அதாவது ரியாக்டன்ஸ், அண்டர்கோ எ ரியாக்ஷன் டு ஃபார்ம் ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்சஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது வேதிவினை அப்படிங்கிறது என்ன? ஒரு வேதிவினை அப்படிங்கிறது நிரந்தர மீளாத்தன்மையுடைய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள், அதாவது ரியாக்டன்ஸ். அதன் மூலமாக நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? செகண்ட் கொஷின், மென்ஷன் த வேரியஸ் கண்டிஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் டு அக்கர். ஒரு வேதிவினை நிகழ்வதற்கு தேவையான பல்வேறு நிபந்தனைகள் என்ன? வேரியஸ் கண்டிஷன் என்ன? ஃபிசிக்கல் கான்டாக்ட், இயல்நிலையில் சேருதல், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி மின்சாரம், ஹீட் வெப்பம், லைட் ஒளி, கேட்டலிஸ்ட் வினைவேக மாற்றி.
சரியா? அடுத்தது கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன? வினைவேக மாற்றம் அப்படின்னா என்ன? கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் யூஸ் டு ஆல்டர்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கால்ட் கேட்டலிஸ்ட் அண்ட் ப்ராசஸ் இஸ் கால்ட் கேட்டலிசிஸ். அதாவது வேதி வினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவும் வேதிப்பொருள் வந்து வினைவேக மாற்றிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபோர்த் கொஷின். வாட் ஹேப்பன்ஸ் when an iron nail is placed in copper sulphate solution? ஒரு ஆணியை வந்து ஒரு இரும்பு ஆணியை வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when iron nail is dipped in the solution of copper sulphate, copper is displaced by iron and forms ferrous sulphate. ஒரு இரும்பு வந்து காப்பர் சல்ஃபேட்டில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டாக மாறுது. சரியா? தஸ் ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் என்ன கலராக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறுது. பிகாஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் காரணமாக அது வந்து ப்ளூ கலர்லேருந்து க்ரீன் கலராக மாறுது. சரியா? அடுத்து வாட் இஸ் பொல்யூஷன்னா என்ன? மாசுபடுதல். சரியா? அன்வான்ட் சேஞ்ச் இன் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். திஸ் இஸ் டேர்ம்ட் ஆஸ் பொல்யூஷன். அதாவது சுற்றுச்சூழலில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் பண்புகளில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றம், நம்ம அன்வான்ட் சேஞ்சஸ், விரும்பத்தகாத மாற்றம் தான் பொல்யூஷன். சரியா? வாட் இஸ் டார்னிஷிங்? கிவ் அன் எக்ஸாம்பிள். அதாவது மங்குறது இல்லையா? ஒரு வெள்ளி வந்து ஒரு மங்கும், செம்பு பாத்திரம் வந்து மங்குது, அந்த மாதிரி மங்குறதுனா என்ன? கிவ் எக்ஸாம்பிள். டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் and other articles lost their shining appearance due to chemical reaction on the surface. அதாவது ஷைனிங்காக இருக்கிற ஒரு மெட்டல் வந்து அதோட மேற்பரப்பு வந்து எதனால்? கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அதோட ஷைனிங் வந்து லாஸ் ஆகுது. சரியா? விரும்பத்தகாத காரணமாக இருக்குது. அதனால் அந்த பளபளப்பு தன்மை வந்து இழக்கிறதுனால அது வந்து டார்னிஷ் ஆகுது, மங்குது. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்வர் ஆர்டிகல்ஸ், ஒரு வெள்ளி பாத்திரம் பிகம் பிளாக் ஆன் எக்ஸ்போஷர் டு அட்மாஸ்பிரிக் ஏர். அதாவது வெள்ளி பாத்திரத்தை வந்து நம்ம அட்மாஸ்பிரிக், அதாவது வளிமண்டலத்தோட நம்ம வைக்கும்போது அதோட நிறம் வந்து கலர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமை நிறமாக மாறுது, பிளாக் கலராக மாறுது. சரியா? சிமிலர்லி பிராஸ் விசில்ஸ். பிராஸ்னா என்ன? நம்ம செம்பு பாத்திரம் விச் கண்டைன்ஸ் காப்பர் ஆஸ் ஒன் ஆஃப் constituents develop a greenish layer on exposure to air for a long time. அதாவது செம்பு, பித்தளை பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கும்போது ஒரு பச்சை கலரில் ஒரு இது படியும். This is due to chemical reaction between copper and moist air to form basic copper carbonate and copper hydroxide உருவாகிறதுனால அது வந்து ஒரு பச்சை கலரில் படிஞ்ச மாதிரி ஆயிடுது இல்லையா? நம்மளோட செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகும். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு த பிரைன் டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ்? அதாவது பிரைன் கரைசலில் மின்னார் பகுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. அதாவது இது மின்னார் பகுத்தில் பிரைன் கரைசல் வந்து இது பண்ணும்போது குளோரின், ஹைட்ரஜன் கேஸ் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து உருவாகுது. சரியா? This is very important reaction to produce chlorine industrially. குளோரின் தயாரிக்கிறதுக்கு இது முக்கியமான காரணியாக இருக்குது. அடுத்தது 8th கொஷின் பாருங்கள். ஆன் ஹீட்டிங் கால்சியம் கார்பனேட் கிவ் கால்சியம் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். இஸ் இட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்? இது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அதாவது கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வந்து வெப்பப்படுத்தும் போது, ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக், வெப்பம் கொள் வினை ஆகுது, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஆகுது. சரியா? அடுத்த 9th கொஷின். வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன்? அதாவது ஒரு வேதி வினையில் வினைவேக மாற்றியோட பங்கு என்ன? சப்ஸ்டன்சஸ் யூஸ்டு டு ஆல்டர் த ஸ்பீட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் கால்ட் கேட்டலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாலிக் அயன் இஸ் யூஸ்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா பை ஹெபர்ஸ் ப்ராசஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஸ்டார்ச், பொதுவாக வந்து ஒரு வேதிவினை மாற்றி வந்து ஒரு வேதிவினையின் வேகத்தை வந்து அதிகரிக்குது. இதனால் வந்து அமோனியா தயாரிக்கிறது, அந்த ஹெபர்ஸ் ப்ராசஸ் மூலமாக அமோனியா தயாரிக்க இந்த முறை யூஸ் ஆகுது. சரியா? அடுத்து 10th கொஷின் பாருங்கள். ஒய் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன்? அதாவது ஒளிச்சேர்க்கை ஏன் ஒரு வேதிவினை, கெமிக்கல் ரியாக்ஷன்? சரியா?
Photosynthesis is a process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. The sunlight uses the chemical reaction between carbon dioxide and water, which finally ends up in the production of starch. Photo means light and synthesis means production. These chemical reaction in used by light are called as photochemical reaction. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஸ்டார்ச், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து நமக்கு சேரும்போது நமக்கு அது வினை புரிஞ்சு வினைப்பொருள் தரதுனால ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஹாட் கொஷின்ஸ் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஈஸ்ட் இன் மேக்கிங் கேக்ஸ். அதாவது வேதி வினையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பேக்கரியில் கேக் அல்லது பன்லாம் செய்யும்போது ஈஸ்டோட பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்ட் இஸ் அ கீ இன்க்ரீடியன்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பேக்டு குட்ஸ். Yeast is a bioorganic catalyst or carbon dioxide is generated by the yeast as a result of breakdown of fermentable sugars in the dough and make cakes to rise. அதாவது ஈஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ச் மூலக்கூறுகளை வந்து சின்ன மூலக்கூறுகளாக வந்து மாற்றுது. இந்த கேக்கில் இருக்கிற சுகரை பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வந்து நொதிக்க செய்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறுது. சரியா? இதனால் அந்த மாவோட துளைகளோட உப்பி போய் நல்லா உப்பிடுது, டஃப் வந்து உப்பிடுது. ஸோ கேக் வந்து நமக்கு மிருதுவாக இருக்குது. சரியா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் பர்னிங் ஆஃப் ஃபாசில்ஸ் ஃபியூயல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். அதாவது புவி வெப்பமயமாதலுக்கு படிம எரிபொருட்களை வந்து எரிக்கிறது தான் காரணம் அப்படிங்கிறத நியாயப்படுத்து. The combustion of fossil fuels also releases a large amount of carbon dioxide in the atmosphere. இதை எரிக்கும் போது நமக்கு அதிகமான அமௌண்ட்டில் கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் வெளிவருது. கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ green house gas which is responsible for global warming. கார்பன் டை ஆக்சைடு வந்து green house gas வந்து குளோபல் வார்மிங்க்கு ரொம்ப முக்கியமான காரணி. ஹியூமன் burn fossil fuels releasing huge amount of carbon pollution and trapping more and more heat in the atmosphere. அதாவது ஹியூமன் பர்ன்ஸ் இந்த ஃபியூல் வந்து அதிகமாக பர்ன் பண்ணுறதுனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் பொல்யூஷன் வந்து நமக்கு ஏற்படுது. அதிகமான ஹீட்டும் நமக்கு வெளிவந்துடுது. சரியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குளோபல் வார்மிங்க்கு காரணம். அடுத்த தேர்ட் கொஷின். டிஸ்கஸ் ஆசிட் ரெயின் occurs due to emission of smoke from vehicles and industries. பார்த்தீங்கன்னா அதாவது வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலையில் வெளியிடும் புகையினால் அமிலமலை உருவாகுது இல்லையா? ஆசிட் ரெயின் வந்து உருவாகுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரெயின் பிகம்ஸ் அசிடிக் இன் நேச்சர் டியூ டு த presence of certain pollutants in the air released by cars and industrial process. கார்னாலையும் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் மூலமாகவும் நிறையா வந்து நமக்கு பொல்யூட்டன்ஸ் வந்து ஏரில் இருக்கிற பொல்யூட்டன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆசிட் அந்த ரெயின் வந்து ஆசிடிக்காக மாறுது. சரியா? ஆசிட் ரெயின் இஸ் காஸ்டு பை எமிஷன் ஆஃப் சல்ஃபர் ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு விச் ரியாக்ட் வித் த வாட்டர் மாலிகூல்ஸ் இன் த அட்மாஸ்பியர். சரியா? அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். இஸ் ரஸ்டிங் குட் ஃபார் அயர்ன் மெட்டீரியல்ஸ். அதாவது துரு பிடிக்கிறதுக்கு இரும்பு பொருட்கள் வந்து நல்லதா? துரு பிடிக்கிறது இரும்பு பொருள் வந்து நல்லதா அப்படின்னா நோ, ரஸ்டிங் இஸ் நாட் குட் ஃபார் அயர்ன் மெட்டீரியல்ஸ். துரு பிடிக்கிறது இரும்பு பொருளுக்கு நல்லதில்லை. ரஸ்டிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அயர்ன் ஆக்சைடு. இட் அக்கர்ஸ் வென் அயர்ன் கம்பைன்ஸ் வித் த ஆக்சிஜன் இன் த ஏர் காசிங் இட் டு corrode. Rust can affect iron and its alloys. It makes them weaker by replacing the strong iron with flaky powder. அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிற அயன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காகி மிருதுவாக மென்மையாக ஆயிடுது துருப்பிடிச்சு. அதோட தன்மையை வந்து இழந்துடுது. ஸோ அது வந்து தவறு. சரியா? துருப்பிடிக்கிறது அப்படிங்கிறது நல்லதில்லை. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். டூ ஆல் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்டர்கோஸ் ப்ரௌனிங். எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணி வச்சா ப்ரௌன் ஆகுமா அப்படின்னா இல்லை. நாட் ஆல் த ஃப்ரூட்ஸ். என்சைம் ப்ரௌனிங் கேன் பி அப்சர்வ்ட் இன் ஃப்ரூட்ஸ் சச் அஸ் apricots, pears, bananas, grapes and avocados and vegetables such as aubergines, potatoes, lettuce. இது எல்லாத்துலேயும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலராக மாறுது. The enzyme polyphenol oxidase or tyrosinase that when in contact with oxygen catalyzes a biochemical reaction of plant phenolic
compounds to brown pigments known as melanin. மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆயிடுது வெட்டி வச்ச காய்கறிலையும் பழங்கள்லையும் which results in the fruit or vegetables turn brown. சரியா? அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்கள். Classify the following day-to-day activities based on chemical reaction by physical contact, solution or reactant, heat, light, electricity and catalyst. அதாவது இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அன்றாட வாழ்வியல் செயல்பாடுகளில் வேதிவினை அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக என்னென்ன காரணிகள் வந்து அடிப்படை அப்படிங்கிறத வகைப்படுத்தணும். அதாவது burning ஆஃப் கிராக்கர்ஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது விழா காலங்களில் பட்டாசு வெடிக்கிறது. அடுத்து அடிக்ஷன் ஆஃப் வாட்டர் டு அக்வலைம் டு மேக் இட் ஸ்லாக்டு லைம், அதாவது ஸ்லாக்டு லைமாக வந்து மேக் பண்ணுறது குயிக் லைமை. சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் பிகம்ஸ் பிளாக் ஆன் எக்ஸ்போஜர் டு ஏர் ஃபார் அ லாங் டைம், அதாவது சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் வந்து பிளாக் கலராக மாறுது. காப்பர் வெசல்ஸ் கெப்ட் இன் ஓப்பன் ஏர் ஃபார் லாங் டைம், ரொம்ப நாளைக்கு அந்த செம்பு பாத்திரத்தை வைக்கும்போது அந்த செம்பு வந்து கலர் மாறுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்னிங் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அடிக்ஷன் டு வாட்டர் டு குயிக் லைம் டு மேக் இட் ஸ்லாக்டு லைம் பார்த்திங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அடுத்து சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் பிகம் பிளாக் எது பார்த்திங்கன்னா டார்னிஷிங், அதாவது வலுவிழுக்கிறது மங்கிறது. சரியா? அடுத்தது காப்பர் வெசல் கெப்ட் இன் ஓப்பன் ஏர் ஃபார் அ லாங் டைம் பார்த்திங்கன்னா ரஸ்டிங். சரியா? பழுப்பு பிடிச்ச மாதிரி ஆகிறது. சரியா? அடுத்தது பாருங்கள், ஆன்சர் இன் டீட்டெயில்ஸ். எக்ஸ்பிளைன் ஹவு ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஸ்பாயில் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸ்பாயில் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்பாயில் மே பி டிஃபைன்ட் ஆஸ் எனி சேஞ்சஸ் தட் காசஸ் ஃபுட் அன்டில் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். த கெமிக்கல் ரியாக்ஷன் catalyzed by the enzymes result in the degradation of food quality such as development of bad taste and odor, deterioration and loss of nutrients. Example பார்த்தீங்கன்னா rotten eggs develop a bad smell, அதாவது கெட்டு போன முட்டையிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் உருவாகிறதுனால அது நமக்கு அந்த கெட்டு போன வாடை அடிக்குது. டீகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டியூ டு மைக்ரோப்ஸால் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து கெட்டு போகிறது. அடுத்து rancidity of fishes and meat. Fish and meat containing high levels of polyunsaturated fatty acids that undergoes oxidation caused bad color, bad odor when exposed to air or light. This process is called rancidity. சரியா? அடுத்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன்ஸ் ப்ரௌன் வென் கட், அதாவது ஆப்பிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வைக்கும்போது ப்ரௌன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chemical reaction with oxygen in air தான் காரணம். The cells of apples, fruits and other vegetables contain an enzyme called polyphenol oxidase or tyrosinase. When come in contact with oxygen, catalyzes a biochemical reaction of plants. Phenolic compounds to brown pigments known as melanins. சரியா? அடுத்தது explain the 3 types of pollution. அதாவது generally 3 types of pollutions பார்த்தீங்கன்னா air, water and land pollution. Due to increasing human activitiesனால chemical substances are produced artificially which harm all the living and non-living things. அவங்களை வந்து harm பண்ணுது. Types of chemical substances and their effects பார்த்தீங்கன்னா air pollution, carbon dioxide, carbon monoxide, oxides of sulfur, oxides of nitrogen, chlorofluorocarbon, methane etc. இது பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து உருவாகுது. வாட்டர் பொல்யூஷனால் வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அதாவது டையிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றது, டிட்டர்ஜென்ட் மூலமாக, ஆயில் ஸ்பைலேஜ் மூலமாக. இது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் குவாலிட்டி ஆஃப் வாட்டரில் குவாலிட்டி கம்மியாகிறது, ஸ்கின் டிசீஸ் வருது. அடுத்தது லேண்ட் பொல்யூஷன் பாருங்கள். ஃபர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி, இந்த கொல்லியெல்லாம் வந்து பயன்படுத்துறதுனால ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட் வந்து ஸ்பாயில் ஆகுது. கேன்சர், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து நமக்கு வருது. அடுத்த 3rd கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் எனி 3 கண்டிஷன் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் டு டேக் பிளேஸ் பை சிட்டிங் 1 எக்ஸாம்பிள் ஈச். கண்டிஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் டு டேக் பிளேஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி டன் த்ரூ, அதாவது ஃபிசிக்கல் கான்டாக்ட், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், கேட்டலிஸ்ட். பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். வென் வி மிக்ஸ் 2 சப்ஸ்டன்சஸ், அதாவது ரியாக்ஷன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது
the chemical reaction takes place to form new substances. ஒரு புது சப்ஸ்டன்ஸ் வந்து உருவாகுது, அது வந்து ப்ராடக்ட். சரியா? டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் வந்து எடுத்துக்கோங்க. சோடியம் குளோரைடு இன் a test tube. The reactant in solid state have no reactions. Dissolve the same reactant in water in separate test tubes. Water வந்து ஆட் பண்ணுங்க. Mix both the solution. Silver nitrate solution react with sodium chloride solution to form a white precipitate of silver chloride and sodium nitrate solution வந்து உருவாகுது. அடுத்து form the above reaction. We infer that some chemical reaction proceed only in solution form not in solid form. சரியா? அடுத்தது chemical reaction based on electricity. When electricity is passed through water containing small amount of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. Similarly, a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. This is very important reaction to produce chlorine industrially. From the above two reaction, we infer that some chemical reaction proceed only by the passage of electricity. Hence, such reaction is called வந்து electrochemical reaction or electrolysis. சரியா? அடுத்தது chemical reaction based on light. Sunlight is important not only for us but also for plants as well. As you know, photosynthesis is a process in which light energy from the sun is used by அதாவது பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெற இந்த சன்னும் அதாவது லைட்டும் இதுவும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. The sunlight uses the chemical reaction between carbon dioxide and water which finally ends up the production of starch. அதாவது photo means light, synthesis means production, light production. This chemical reaction is used by light and is called photochemical reaction. சரியா? அடுத்தது வேல்யூ பேஸ்டு கொஷின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், குமார் இஸ் கோயிங் டு பில்ட் அ ஹவுஸ். குமார் வந்து ஒரு வீடு கட்டுறாரு. டு பர்ச்சேஸ் த அயன் ராட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அயன் ராட் வாங்க போகிறாரு. ஹி விசிட்டட் அண்ட் அயன் அண்ட் ஸ்டீல் ஷாப் நியர்பை. பக்கத்தில் இருக்கிற இரும்பு கடைக்கு போகிறாரு. த செல்லர் ஷோட் ஹிம் சம் அயன் ராட்ஸ் விச் ஆர் ஃப்ரெஷ் அண்ட் குட். செல்லர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிற அயனையும் காட்டுறாரு. ஹி ஆல்சோ ஷோடு இன்னொன்னையும் காட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டர் அயன் ராட்ஸ் வித் ப்ரௌனிஷ், அது வந்து கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்கிற இதையும் காட்டுறாரு. அது வந்து கம்மி ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. த ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ராட்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தேன் ஓல்டர் ஒன். எப்போவுமே வந்து பழசுக்கு புதுசு வந்து விலை அதிகம் தானே. த செல்லர் ஆல்சோ கேவ் சம் ஆஃபர்ஸ் டு ஓல்டர் ஒன். ஆஃபரும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குமாரோட ஃப்ரெண்டு ரமேஷ் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ஹிம் நாட் டு பை த சீப்பர் ராட்ஸ். சரியா? இந்த சீப்பர் ராட்ஸ் வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஷின் பாருங்கள். இஸ் ரமேஷ் ரைட் இன் ஹிஸ் சஜஷன்? எஸ், ரமேஷ் இஸ் ரைட் இன் ஹிஸ் சஜஷன் பிகாஸ் ஓல்டு அயன் ராட்ஸ் வேர் ரஸ்டட். அது வந்து துருப்பிடிச்சிருக்கு இல்லையா, சீக்கிரம் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதோட கட்டடம் அதில் வந்து கட்டடம் கட்டினா அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலச்சிருக்காது. அதனால் அப்படி சொல்கிறாரு. குட் யூ எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் ஹிஸ் சஜஷன்? த ஓல்டர் ராட்ஸ் ஆர் ப்ரௌனிஷ் அண்ட் தே ஆர் ரஸ்டட். Rusting destroys the quality of iron rods and harmful for construction. Responsible behavior, correction, decision, caring and awareness. அதாவது வேல்யூ ஷோட் பை ரமேஷ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் இருக்குங்க, பிஹேவியர், கரெக்ட் டெசிஷன் எடுக்கிறாரு, கேரிங் அண்ட் அவேர்னஸ் இருக்குது அவர்கிட்ட. சரியா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பழனி குமார் இஸ் அ லாயர். ஹி லிவ்ஸ் இன் அ காஸ்ட்லி ஃப்ளாட்டில் தங்கியிருக்காரு. டியூ டு ஹை ரெண்ட், அதிகமான வாடகை இருக்கிறதுனால ஹி வாண்ட் டு ஷிஃப்ட் ஹிஸ் ரெசிடென்ஸ் டு எ பிளேஸ் where he has a chemical industry nearby. அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கிற பக்கத்தில் வீடு வாடகை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காக அங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. there are rent is very cheap and area is less populated. அங்கே வந்து அதிகமான பாப்புலேஷனும் இல்லை. ராஜசேகர் his son studying 8th standard does not like this and likes to go to some other places. அதாவது அவங்களோட பையன் ராஜசேகருக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். கொஷின் பாருங்கள். ஈஸ் ராஜசேகர் ரைட் இன் ஹிஸ் ஆட்டிடியூடு? கரெக்டாக அவன் சொல்கிறது கரெக்டாக தப்பா? எஸ், ராஜசேகர் இஸ் மோர் கன்சர்ன்டு ஓவர் ஹிஸ் ஃபேமிலி ஹெல்த் தேன் சேவிங் மணி. அதாவது மணி சேவிங்கை விட நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவன் வந்து குறியாக இருக்கான் இல்லையா? why did he refuse to go there? ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா, ராஜசேகர் know that the air pollution from nearby chemical industry would be harmful and affected his family health. அதுக்கு பக்கத்தில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா
நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், அதனால் அங்கே போகக்கூடாது, சரியா அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தது என்விரான்மெண்ட்லி வாட் ஆர் த வேல்யூ ஷோன்டு பை ராஜசேகர். ராஜசேகர்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் நமக்கு ஷோன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்லி சென்சிட்டிவ், அவன் வந்து சுற்றுச்சூழலை வந்து அறிஞ்சு வச்சுருக்கான், அவேர்னஸ் இருக்குது, அவங்க குடும்பத்து மேலே ஃபேமிலி மேலே கேரிங் இருக்குது, அண்ட் கரெக்ட் டெசிஷன் எடுத்திருக்கான், சரியா. ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.